சுரேகாவுக்கு மாப்பிள்ளையா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி நெனச்சவங்க, கடைசியில இந்த சுரேகாவ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த ரஞ்சித் தான் இந்த ஒரு கொலை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். அப்படின்ற ஒரு உண்ம தான் இங்க தெரிய வரப்போகுது. உண்மையிலேயே சூர்யா முதற்கொண்டு யாருமே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இத்தன நாளா இங்க உண்மையிலேயே அந்த சுரேகாவோட ஃப்ரெண்ட யாரு கொலை பண்ணாங்க? என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படின்றது எதுவுமே தெரியாது. அதே மாதிரி இந்த ரஞ்சித்தோட உண்மையான சுயரூபம் சுரேகாவோட ஃப்ரெண்டுக்கு தான் தெரிஞ்சது. அப்படி தெரிஞ்சதுனால மட்டுமே தான், எங்க போயிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட போறாளோ அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ அவங்கள கொலை பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான லீடு, அதாவது அதுக்கான ஆதாரங்கள், அதுவும் இல்லாம இந்த சுரேகாவோட ஒரு ஃப்ரெண்டு செப்பல், அடுத்ததா இன்னும் ஒரு சில ஆதாரங்கள் எல்லாமே கிடைச்சது. பட் இருந்தாலுமே இந்த கேஸ் முழுக்க முழுக்க நம்ம சூர்யா தான் பண்ணது. அதாவது சூர்யா தான் இந்த கொலைய பண்ணது அப்படிங்கிற மாரி சொல்லி, சூர்யா மேல இந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ரெடியா இருந்துட்டுருந்தாங்க. உண்மையிலேயே இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் இந்த ரஞ்சித் கூட இத எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இங்க அந்த செப்பல் இங்க இருந்தா தானே, அத வச்சு இவங்க கொலையாளிய கண்டுபிடிப்பாங்க. அதாவது தன்ன கண்டுபிடிப்பாங்க. அந்த செப்பல கொண்டு போய் எங்கேயாச்சும் வீசிறலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, இவனும் எடுத்துட்டு போய் வீசினான். ஆனா, அது சூர்யாவோட கார் எடுத்துட்டு போனதுனால, கடைசியில இப்போ சூர்யாவுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையா அமைஞ்சுச்சு. அதாவது போலீஸ் விசாரிச்சுட்டு தான் எது ஒண்ணும் சொல்ல முடியும். ஏன்னா, இது எடுத்தோம், கவுத்தோம் அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது. செப்பல் இப்போ கையில இருக்கு. ஆனா, அதே சமயத்துல அந்த செப்பல யார் தூக்கி போட்டது? இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம சூர்யா யோசிக்கிறாரு. அதுவும் இல்லாம சூர்யாவோட காரு தான் போச்சு அப்படின்ற மாரி சொல்லி, அங்க சூர்யாவுக்கு, அவங்க அம்மா சுந்தரவல்லிக்கு, இவங்களுக்கு விரோதி, அவங்க பங்காளிங்க சொல்லும்போது, அந்த ஒரு விஷயத்த நம்புறதில்ல. ஆனா கடைசியில தான் சூர்யா என் கார் வெளிய போயிருக்கு அப்படின்னா, யார் எடுத்துட்டு போயிருப்பா? என்ன ஏது? அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல போலீஸ் எல்லாமே இப்போ தீவிரமா தேடி, கடைசியில சூர்யா மேல தான் தப்பு. சூர்யா தான் அந்த பொண்ண ஏதோ பண்ணிட்டாரு. அப்படின்ற மாரி சொல்லி எல்லாத்தையுமே திருப்ப ஆரம்பிச்சுறாங்க. இங்க தான் ஒரு மிகப்பெரிய திருப்பமா திரும்புது. ஒரு பக்கம் நம்ம நந்தினி எல்லாம் சூர்யாவுக்கு மேல சூர்யா சார் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சூர்யா சாருக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இந்த கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம சூர்யா அதாவது ஏற்கனவே தன்னோட புருஷன் அருணாச்சலம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, சுந்தரவல்லி எனக்கு என் புருஷனே இப்ப இல்ல. அப்படி இருக்கும்போது சூர்யாவும் இல்லன்னு நெனச்சு நான் இத செய்கிறேன். எதுக்காக பத்திரிக்கைலாம் பேர் போடணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா பத்திரிக்கையில பேர் போட்டு, அதாவது ஃப்ரண்ட்லயே ஏதோ இவங்க தான் ஆட் குடுத்த மாரி, இவங்க தான் இது பண்ண மாரி நம்ம சூர்யா, நந்தினி 2 பேரோட பேரையும் போட்டு, அந்த பத்திரிக்கைய அடிச்சு அடுத்ததா இந்த கல்யாணத்த நல்லபடியா முடிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. இந்த ரஞ்சித்துக்கு இப்போ பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே இந்த கல்யாணத்த ட்ராப் பண்ணிட்டு, அதாவது கல்யாணத்த நடக்க விடாம இங்கருந்து எப்படியாச்சும் எஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருந்தான். ஏன்னா இந்த குல கேஸ்ல சிக்கினா அப்புறம் அவ்வளோதான். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா கடைசியில இது எல்லாமே, அதாவது இந்த கேஸ் இது தெரிஞ்சோ தெரியாமலையோ, அதாவது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா ரஞ்சித் கிட்ட இருந்து மாறி கடைசியில சூர்யா தான் இத பண்ணது அப்படின்ற மாரி சொல்லி போலீஸ்லாம் சொல்லும்போது, இந்த ரஞ்சித்துக்கு அப்பதான் நிம்மதியா இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படியாச்சும் இந்த ஒரு விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும். அதாவது இந்த ஒரு கேஸ்ல சூர்யாவ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். நம்ம எங்கேயும் சிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ இந்த ரஞ்சித் நினைக்க ஆரம்பிச்சுறான். ஆனா அதே சமயத்துல போலீஸ் சூர்யாவ இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. இதுல நந்தினி சும்மா விடுவாங்களா? ஏற்கனவே அருணாச்சலையா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே நம்ம தான் அப்படிங்கிற மாரி நினைச்சு நந்தினி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சூர்யா சாரும் ஜெயிலுக்கு போறாரு அப்படின்னா, அந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த இங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம நந்தினி உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே அலசி ஆராய போறாங்க. ஒரு பக்கம் சூர்யா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா சூர்யா மேல தான் தப்புன்ற மாரி சொல்லி, சூர்யா சார் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா நந்தினி சொல்லக்கூடிய, அதாவது நந்தினிக்கு ஏற்கனவே டவுட் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு அதாவது அவங்க அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல அப்படின்னாலும், இங்க வந்திருக்கிறவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்ற மாரி சொல்லி நார்மலா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ரஞ்சித் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. அன்னைக்கு போலீஸ் சொன்ன மாதிரி, அதாவது இவங்க எல்லாருமே சொல்ற மாரி அன்னைக்கு கார் வெளிய போனது உண்ம. ஆனா அந்த ஒரு டைம்ல அந்த கார எடுத்துட்டு போனது ரஞ்சித் தான். அப்ப ரஞ்சித் எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி,
கடைசியில ரஞ்சித் வந்து என்ன பண்ணாரு? அதுவும் இல்லாம ரஞ்சித்துக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் ரஞ்சித் தான் வந்து சுரேகாவோட ஃப்ரெண்ட கொலை பண்ணது அப்படிங்கிற விஷயத்துலருந்து எல்லாத்துக்குமும் நம்ம ஆ நந்தினிக்கு வந்து விடை கிடைக்க ஆரம்பிக்குது. உண்மையிலேயே நந்தினி இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. செம்ம ஷாக்கிங்ல இருக்காங்க. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இத்தன நாள் யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஒரு பக்கம் சூர்யா சார வந்து புடிச்சுட்டு போனதுனால தான் இதுல நம்ம நந்தினி வந்துட்டு ரொம்ப தீவிரமானாங்க. கடைசியில உண்மையிலேயே கொலையாளி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு, ஆதாரங்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து நிரூபிக்கிறாங்க. இத இந்த சுந்தரவல்லியில இருந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா சுந்தரவல்லி எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நம்ம சூர்யா பண்றது தான் தப்பு. அதே மாரி நந்தினி பண்றது தான் மகா தப்பு. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா சொந்த அண்ணன் அ பையனே வந்து இப்படி பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம அவன் ஒரு பொம்பள பொறுக்கி அப்படின்ற மாரி விஷயம் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா, உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே பயங்கரமான ஒரு ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சூர்யாவுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. தன்னோட அப்பா வந்து ஜெயில்ல இருந்தாலுமே கூட, இந்த கல்யாணத்த அண்ணன் அப்படிங்கிற ஒரு முறையில நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே குடும்பமா சேர்ந்து சுரேகாவோட வாழ்க்கைய இப்படி பாலுங்கணத்துல தள்ளணும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். இந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியல. அப்படியே வந்து திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இவனால தப்பிக்கவே முடியாது. அந்த ரஞ்சித்த தூக்கி ஜெயில்ல போட்டுருவாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.